ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை பற்றி தாங்க. நம்ம ஸ்கின்னில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் எல்லாத்துக்குமே. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும், காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஸ்கின்னில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஏற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு நைட் ஜெல் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெடி பண்ணக்கூடிய ஜெல் பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கான ஒரு ஜெல் தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஆலோவேரா ஜெல் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நான் இப்போ சொல்கிற எல்லாமே வந்து 1 வீக்குக்கு வந்து தாராளமாக வரும். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் டெம்பரேச்சர்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் வச்சாலும் ஒன்றுமே ஆகாதுங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ண தேவையில்லைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே ஓகே, வெளியில் வச்சாலும் ஓகே, எதுவுமே ஆகாது. இப்போ அந்த 1 ஸ்பூன் அலோவேரா ஜெல்லு கூட நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் போட்டிருக்கேங்க. விட்டமின் இ கேப்சூல் பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். நார்மலாக வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போய் விட்டமின் இ டேப்லெட் அப்படின்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா 20 ரூபா. 10 டேப்லெட் வந்து 20 ரூபா மட்டும்தான் வரும். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ அந்த கேப்சூலில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம ஸ்கின் வந்து பிரைட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ வந்து இது எல்லாம் 2 வகையான ஒரு கலரில் கிடைக்கும். க்ரீன் கலரு, ஆரஞ்சு கலரில் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் க்ரீன் கலர் வாங்கிக்கோங்க. ஸோ எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் க்ரீன் தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து இந்த ஜெல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஒயிட் கலரில் க்ரீம் மாதிரி கிடச்சிரும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா தண்ணி மாதிரி இருக்குங்க. நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா வந்து க்ரீம் மாதிரி கிடச்சிரும். ஸோ நைட்டு வந்து எப்பயும் போல் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸில் வந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து அப்ளை பண்ணால் போதும். இந்தமாதிரி நான் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து எல்லா பக்கமும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணும்போது தான் நம்ம ஃபேஸில் இருக்கிற ரத்த ஓட்டம் எல்லாமே வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக கிடைக்குங்க. இது நீங்கள் வந்து நைட்டு போட்டுட்டு நீங்கள் மார்னிங் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இடையில வந்து நீங்கள் வாஷ் பண்ண தேவையில்லைங்க. நல்லா வந்து தூங்கிடுங்க. இது கூலிங்காக இருக்கிறனால நல்லா தூக்கமும் வரும். ஸோ அலோவேரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த கரும்புள்ளிகள் எல்லாத்தையும் எடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் இந்த க்ரீமை வந்து 1 வாரம் தொடர்ந்து நைட்டு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். 1 வாரத்துக்கு அப்புறம் உங்கள் ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாங்க. ஏன்னா விட்டமின் அந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணுறக்கும் க்ளோ பண்ணுறக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆயிலி ஸ்கின்னுக்கான ஒரு ஜெல் ரெடி பண்ண போகிறோங்க. இப்போ வந்து பார்த்தது ட்ரை ஸ்கின்னுக்கான ஒரு ஜெல்லு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கான ஒரு ஜெல் தாங்க. இந்த ஜெல்லுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பேஸாக வந்து நமக்கு அலோவேரா ஜெல் வந்து யூஸ் ஆகும். அலோவேரா ஜெல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா க்ரீம் மாதிரி கிடைக்கும். அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ வெறுமனே வந்து நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா வந்து கெட்டு போயிடும். ஸோ பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கு தான் இந்த அலோவேரா ஜெல் வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ் மாதிரிங்க. நீங்கள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணால் ஒரு ஜெல் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் 1 வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அலோவேரா ஜெல் கூட கொஞ்சமாக வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள், ஒரு 4-5 ட்ராப் வந்து கிளிசரின் இல்லைன்னா கூட இங்கே வந்து ஸ்கிரிப் பண்ணிக்கலாம். இந்த கிளிசரின் பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்குங்க. அதுவுமே வந்து விலை கம்மி தான், நீங்கள் கேட்டால் கிடைக்கும். மஞ்சள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம உள்ளே இருக்கிற கிருமி, அந்த பிம்பிள்ஸு, டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஓவர் நைட்டில் ரிப்பேர் பண்ணிடுறோம். கிளிசரின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நல்லா வந்து ப்ரைட்டாக காட்டுங்க. நம்ம ஸ்கின்னை எந்த ஒரு மார்க்குமே இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரைட்டாக காட்டும். நீங்கள் எல்லா நைட் க்ரீமையும் பார்த்திங்கன்னா இந்த கிளிசரின் வந்து கண்டிப்பாக அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டில் வாங்குகிற எல்லா நைட் க்ரீமையும் இது வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ இதையுமே அதே மாதிரி தாங்க. நீங்கள் நைட்டு படுக்கும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுடலாங்க. விட்டுட்டு நீங்கள் காலையில் எப்பயும் போல் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். அப்போவே நல்லா ஒரு சேஞ்ச் தெரியும். இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கான ஒரு நைட் ஜெல். இப்போ வந்து 2 ஸ்கின்னுக்கான ஜெல் பார்த்தாச்சுங்க. இப்போ வந்து நார்மல் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஜெல்லை. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும், எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெல் தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து அலோவேரா ஜெல் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. இந்த ஜெல் வந்து 2 வாரம் 10 நாளைக்கு மேலே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், எதுவுமே ஆகாது. இப்போ இது கூட முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா வைன் தாங்க. ரெட் வைன் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ரெட் வைன் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பிரைட் பண்ணி கொடுக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ப்ரைடல் மேக்கப் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து கிடைக்குமோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு லுக் கிடைக்கும். நீங்கள் பார்லர் போயிட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஒரு ஜெல் போட்டாவே போதும்.
ரெட் வைன் பார்த்திங்கன்னா எதில் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. இத்தனை நாளைக்கு இத்தனை மாதத்துக்கு அப்படின்னு ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் நேச்சுரலாக இருக்கிற அந்த ஆல்கஹால் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து ஆனால் பிரைட் பண்ணி கொடுக்குங்க. அந்த தேவையில்லாத அழுக்கு, இந்த மார்க்ஸ் இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே பளபளன்னு வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காலைல ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஸோ ஒரு ஃபேஷியல் பண்ண ஒரு எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சினா இந்த ரெட் வைன் ஜெல் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரெட் வைன் ஜெல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது. ஒரு எப்படியோ நார்மல் ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு மேலே தான் கிடைக்குதுங்க. நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த நீங்கள் வந்து நல்லா பியூரான ரெட் வைனாக வாங்கிக்கோங்க. அதில் கலப்படம் இல்லாத ரெட் வைனாக வாங்கி யூஸ் பண்ணால் தான் நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதோட லிங்க் வந்து கிடச்சுன்னா எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 வகையான ஒரு நைட் ஜெல் ரெடி பண்ணியிருக்கோம். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் எல்லா ஸ்கின்னுக்கான ஒரு நைட் ஜெல் ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.